தமிழ் வருடத்தின் முதல் நாளான சித்திரை 1 இன்றைய தினம் தொடங்கியிருக்கு. இந்த வருடம் முழுவதுமே செல்வம் சேர்வதற்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் நீங்குவதற்கும் பல விதமான வழிபாட்டு முறைகளை நாம் செய்வது உண்டு. அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக திகழ்வதுதான் தீப வழிபாடு. தீபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் இன்றைய நாட்களில் நம்ம வீட்டில் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் சேரும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பொதுவாக எந்த ஒரு தெய்வத்தையுமே நாம் வழிபாடு செய்வதாக இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த வழிபாட்டில் தீபம் என்பது இடம்பெற்றிருக்கும். பல தெய்வங்கள் தீப வடிவில் தான் அருள் புரிகிறாங்க என்று சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக சிவபெருமான் ஜோதி வடிவமாக திகழக்கூடியவர். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய நாளான திங்கட்கிழமை திகழ்கிறது. கார்த்திகை மாதத்தின் சோமவாரம் என்பது எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல சித்திரை மாதத்தின் சோமவாரம் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுது. அன்றைய நாட்களில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் உண்டாகும். இந்த தீபம் பிரதோஷ நேரமான 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள் வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். ஒருவேளை 6 மணிக்கு ஏற்றவில்லை என்று நினைப்பவர்கள் 6 மணிக்கு மேல் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஒரே ஒரு இலைதான். அதுதான் சிவபெருமானுக்குரியான இலையான வில்வ இலை. மேலும் வில்வ மரமாக இருந்து சிவபெருமான நினைத்து தவம் செய்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றவர்தான் மகாலட்சுமி தாயார் என்பதால வில்வ இலை நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நம்ம வில்வ இலை வைத்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு. ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாம்பூலத்தட்டின் மேல் வில்வ இலை பரப்பிக்கொள்ளுங்கள். புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். அந்த அகல் விளக்கை வில்வ இலையின் மேல் வைக்க வேண்டும். பிறகு அதில் சுத்தமான பசுநெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இந்த தீபத்தில் நாம் சிவபெருமான தரிசிக்க செய்ய வேண்டும். அந்த தீபத்தை பார்த்தவாறு நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை முழு மனதோடு கூற வேண்டும். அல்லது சிவபுராணத்தை நம்ம படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்குரிய பதிகங்களை கூட நாம் படிக்கலாம். இந்த முறையில் நாம் ஏற்றி வைத்த தீபத்தை பார்த்தவாறு சிவபெருமானுக்குரிய பாடல்களை நாம் படிப்பதன் மூலம் சிவபெருமான் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு செல்வங்களை வாரி வழங்கினாரோ, குபேரருக்கு சமத்துவங்களை வழங்கினாரோ, அதே போல் நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமையை முற்றிலும் நீக்கி செல்வத்தை சேர்ப்பதோடு குபேர யோகத்தை தருவார் என்று சொல்லப்படுது. இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமானது எரிய வேண்டும். பிறகு இந்த தீபத்தை நாம் குளிர வைத்து விடலாம். மறுநாள் காலையில் வில்வ இலைகளை எடுத்து கால்படாத இடத்துல அல்லது ஓடுகின்ற நீரில் போட்டு விடுங்கள். எளிமையான தீபமாக தோன்றினாலும் இந்த தீபம் சித்திரை மாதம் சோமவார நாட்களில் பிரதோஷ நேரத்தில் நாம் செய்வதன் மூலம் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது போல் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை முதல் நாளான இன்று செவ்வாய்க்கிழமையில் இருப்பதால் நாம் செவ்வாய்க்கிழமைகளும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். அடுத்த வாரத்தில் இந்த சோமவார கிழமைகளில் நாம் இது போல் செய்வதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. இந்த சித்திரை புத்தாண்டு மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அதிகாலை நேரத்தில் விழித்து முதல்ல மங்களகரமான பொருட்களை பார்ப்பதும் வழக்கம். தங்கம், வெள்ளி, பணம், முக்கணிகள், பூக்கள் மற்றும் கண்ணாடி அடங்கிய தட்டை முதல் நாள் இரவே நம்ம தயார் செய்து வைத்து மறுநாள் காலையில் அதை பார்ப்பாங்க. இந்த ஆண்டு முழுவதுமே செழிப்பை தரும் என்பதும் நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இன்பம், துன்பம், கசப்பு என அனைத்தும் கலந்தது இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக வேப்பம்பூ பச்சடி, மாங்காய், வெல்லம், மிளகாய் போன்றவற்றை சேர்த்து பச்சடி செய்து உண்பாங்க. கோவில்களில் அன்றைய தினம் புத்தாண்டு பலன்கள் அடங்கிய பஞ்சாங்கம் வாசிக்கப்படும். இந்த ஆண்டில் மழைப்பொழிவு, விவசாயம் மற்றும் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை மக்கள் அறிந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டு நேரத்தில் நாம் வாசலில் வண்ண கோலம் விட்டு மாவிளை தோரணங்கள் கட்டி வீட்டை அலங்கரிக்க வேண்டும்.
காலையில் புத்தாடை அணிந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். பெரியோர்களுடைய ஆசை பெற்று ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்வது மிகவும் புண்ணியம் தரும். வேப்பம்பூ பச்சடி செய்து குடும்பத்துடன் உண்டு மகிழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பராபரம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே செல்வங்களையுமே மகிழ்ச்சிகளையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த சித்திரை முதல் நாள் அன்று நாம் இது போல செய்வது நல்லது. வாசலில் மாவிளை தோரணங்கள் கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிளை தோரணங்கள் கட்டி மங்களம் சேர்க்க வேண்டும். வாயிற்படி நிலவாயில மஞ்சள் பூசி சாணத்தால் மெழுகு ஆகியவை கோலமிட்டு திருமகள் வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கையாக இருக்கு. பொதுவாக அறுசுவை உணவுகளை நம்ம படைத்து வழிபடுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இந்த சித்திரை முதல் நாள் சொல்லப்படுது. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குமே பயிற்சியாகும் பொழுது தமிழில் ஒவ்வொரு மாதம் பிறக்கும். அதே போல் காலச்சக்கரத்தில் முதல் ராசியான மேச ராசிக்கு சூரியன் வரும் பொழுது சித்திரை மாதம் பிறப்பதோடு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த மாதத்தில் மேச ராசியில் சூரியன் உச்சம் இருக்கார். இதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதும் நல்லது. நவ கிரகங்களில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உச்சம் அல்லது நிசம் பெறுவது வழக்கம். அந்த வகையில் சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது உச்ச பலனை தருவார். அன்றைய தினம் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு பிறக்கும். இந்த மாதத்தில் மேசம் மிதுனம் உள்ளிட்ட 5 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். சூரியனை போல அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி தொடங்கினாலுமே சூரியனின் அமைப்பால் மன நிம்மதி அதிலிருந்த நிவாரணம் கிடைக்கும். இந்த காலத்தில் அன்புக்குரியவர்களுடன் உறவு வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குது. மாணவர்களுடைய படிப்பில் கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களை பெறுவீங்க. வேலை தொழில் போன்றவற்றில் சாதகமான ஒரு சூழல். கடினமான வேலைகளையும் எளிதாக முடிக்கக்கூடிய மனம் மற்றும் உடல் பலம் ஏற்படலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மிதுன ராசியில் சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் 11வது வீடான உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களின் வருமானம் அதிகரிக்கலாம். தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய உங்கள் வேலையில் வெற்றி முன்னேற்றம் உண்டாகும். பணியிடத்தில் சிறப்பான செயல்பாடுகள் அதுவே உங்களுடைய உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உடல் நலம் முன்பை விட மேம்படும். உங்கள் நலன் செய்திகள் தேடி வரக்கூடிய வகையில் இருக்குது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதத்தில் கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை பெறுவீங்க. கடினமான நேரத்தில் தந்தையின் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் பணியிடத்தில் உங்கள் சிறப்பான செயல்பாடுகள் பதவி பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். வருமானம் மேம்படலாம். பல வழிகளில் உங்களுக்கு இருந்து வந்த நன்மைகள் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிலவும். மூத்தையார்களின் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றம் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய வேலை தொடர்பாக இருந்த தடைகள் விலகும். சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க முடியும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய கல்வி வேலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடியதாகும். அரசு வேலை தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய திறமைக்கான பாராட்டு புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. பணியிடத்தில் எதிரிகளின் தொல்லை சேரலாம். உங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பாக நல்ல ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு என்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் போட்டிகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த சித்திரை 1 இது போல் நம்ம செய்து நாம் சாயந்தரம் நேரத்தில் 6 மணிக்கு மேல் வில்வ இலை வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.